திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நிகிதாவிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், முதற்கட்ட தகவல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்ந்து 11வது நாளாக இந்த சிபிஐ விசாரணையானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை சிபிஐ அலுவலகத்தில் 3வது முறையாக இன்று விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக பார்க்கும்போது சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையில் சாட்சியங்களை அளிக்கும் தகவல் குறித்து இந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து இந்த கிராஸ் செக் தகவல் உறுதிப்படுத்தும் வகையில் விசாரணையானது ஈடுபட்டு வந்தனர் அதிகாரிகள். தொடர்ந்து அந்த மருத்துவர்கள் மேலும் இந்த கோவிலில் பணியாற்றிய ஊழியர்கள் என்று நேற்று தொடர்ந்து 2 நாட்களாகவே இந்த விசாரணையானது மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சிபிஐ அலுவலகத்திற்கு நேற்று கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் பார்த்ததனால் நேற்று அந்த கார்த்திக் தனியார் மருத்துவமனையிலிருந்து ஹார்ட் டிஸ்கை கொண்டு வரப்பட்டு அங்கும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த சிபிஐ அலுவலகத்திற்கு இந்த கோவிலுடைய சூப்பரண்ட் அவர் நேற்று அவரை அழைத்து விசாரணையானது மேற்கொண்டார். இந்த வழக்கில் முக்கியமாக பார்த்தீர்களானால் புகார் அளித்த நிகிதா தொடர்ந்து விசாரணையானது ஈடுபடாமல் இருந்த நிலையில தற்போது இன்று இந்த மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிபிஐ அலுவலகத்தில் 3வது நாள் அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தும் பட்சத்தில் இன்று சரியாக 2 மணி அளவில் நிகிதா அவர்களை தற்போது அந்த நகை காணாமல் போன தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த நிகிதா அவர்களை இன்று சிபிஐ அலுவலகத்திற்கு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர் தற்போது அவரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் தான் முக்கியமான ஒரு மையமாக பார்க்கப்படுகிற வழக்கில். ஏனென்றால் இவர் அளித்த புகாரின் அடிப்படையில் குறிப்பாக அந்த நகை காணாமல் போனது என்று நிகிதா அளித்ததன் பேரில் தான் காவல்துறையினர் அஜித்குமாரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை அந்த கொலை நடக்க சம்பவமானது நடைபெற்ற அடிப்படையில் தற்போது நிகிதாவிடையே நடைபெறக்கூடிய விசாரணையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது நிகிதாவிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது நிகிதாவிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவிடம் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மதுரை சிபிஐ அலுவலகத்தில் நிகிதாவிடம் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை காணாமல் போனதாக அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவிடம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, தற்போது இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கடந்த மாதம் 27ஆம் தேதி மடப்புறம் காவலாளி அஜித்குமார், அதாவது நிகிதா என்ற பெண்மண், அம்மா சிவகாமி, 2 பேரும் நகை திருட்டு காணாம போனது தொடர்பாக காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. இந்த வழக்குக்காக மடப்புற காவலாளிய தனிப்படை காவல்துறையினர் 6 பேர், சங்கரமணிகண்டன், ஆனந்த், பிரபு, கண்ணன், ராஜா மற்றும் டிரைவர் ராமச்சந்திரன் எல்லாரும் அழைச்சிட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலைண்டாங்க. இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ வழக்கு சிபிஐ அனைவருக்கும் சம்மன் போட்டு முதற்கட்டமாக அனைவரையும் விசாரிச்சாங்க. அதுல அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பிரவீன்குமார்,
குடும்பத்தார் அம்மா மாலதி எல்லா அனைவரையும் விசாரிச்சாங்க. காவல் நிலையத்துல பாத்தீங்கன்னா டிஎஸ்பி எஸ்பி எல்லாருமே விசாரிச்சாங்க. டிஎஸ்பி பணியிட நீக்கம் பண்ணாங்க. எஸ்பியை வந்து காத்திருப்பு பட்டியல வச்சாங்க. பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த நிலையில சிபிஐ விசாரணை கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினாங்க. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சம்மன் போட்டாங்க. இந்நிலையில இந்த வழக்குல முக்கியமான புகார்தாரரான அதாவது நிக்கிதா இவங்கதான் இந்த வழக்குல நகையை காணாமல் சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. இந்நிலையில அவங்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்து இன்னைக்கு மதுரையில் உள்ள ஆத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்காங்க. இந்த புகார் இவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்ட நிலையில இந்த நிக்கிதா என்ற பெண்மணி இப்ப ஆஜராயிருக்காங்க. பல்வேறு கொடுத்த புகார் பொய்யா இருக்குமோன்ற பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்த நிலையில தற்போது இந்த வழக்கினுடைய முக்கியமான ஆளே நிக்கிதாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த புகார் எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ணாங்க. இந்த புகார் தான் பல்வேறு கட்டமான தகவல்கள் எல்லாம் வெளியான வழியில இந்த வழக்குல நிக்கிதா தற்போது சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. இதற்கு முன்பு காவல்துறை எல்லாம் விசாரிச்சு வந்தாங்க. பல்வேறு தரப்பட்ட விசாரிச்சாங்க. நீதிபதி விசாரணையில கூட ஜான்சன் சுரேஷ் விசாரணையில் கூட நிக்கிதா அவர்கள் ஆஜராகவில்லை. முதன்முறையாக சிபிஐ விசாரணையில நிக்கிதா ஆஜர்படுத்திருக்காங்க. ஏன்னா நீதிமன்றம் நிக்கிதாவுடைய வழக்கையும் புகாரையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் எடுத்து அஜித்குமார் வழக்கோட சேர்த்து நிக்கிதாவுடைய வழக்கையும் சிபிஐக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து நிக்கிதா தற்போது மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ ஆஃபீஸ்ல ஆஜராகிறாங்க. தொடர்ந்து நிக்கிதாவோட சிபிஐ அதிகாரி விசாரணை மேற்கொண்டு வராங்க. நிக்கிதா ஆஜரான சம்பவம் நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.